இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்து டேட்டாபேஸ். ஸோ டேட்டாபேஸ்னா என்ன அப்படின்னு தியரிட்டிக்கலாக பார்த்துருவோம் ஃபர்ஸ்ட். அதாவது வந்து டேட்டானா என்னன்னா எனி இன்ஃபர்மேஷன் இஸ் கால் டேட்டா. அதாவது ஏதோ ஒரு விஷயத்த வந்து எழுதி வச்சிருக்கோம். இப்போ நீங்க கிளாஸ்ல நோட்ஸ் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கலாம், அது உங்களோட டேட்டா. ஓகேவா? இப்போ பஸ்ல போறீங்க, கண்டக்டர் வந்து அவரோட இத்தனை டிக்கெட் இத்தனை செக் பாயிண்ட்ல இவ்வளவு கிராஸ் ஆயிருக்கு அப்படின்னு எழுதுறாருல, அது ஒரு டேட்டா. இப்ப கவர்மெண்ட் ஆஃபீஸ் போறீங்க, கவர்மெண்ட் ஆஃபீஸ்ல உங்களோட ஃபைல்ஸ் எல்லாம் இருக்கு, அதெல்லாம் ஒரு டேட்டா. ஓகேவா? இந்த மாதிரி எதெல்லாம் வந்து உங்களால மீனிங்ஃபுல்லா இன்டர்பிரேட் பண்ண முடியுமோ, அதுக்கு எதெல்லாம் பேசிக்கா இருக்கோ அதெல்லாம் வந்து டேட்டா. அதாவது பாக்குறதுக்கு நம்பர்ஸா இருக்கும், அந்த நம்பர்ஸ் பேர் டேட்டா. அந்த நம்பர்ஸை மீனிங்ஃபுல்லா 100 மார்க் 100 ரூபாய் அப்படின்னு மாத்துறது பேர் இன்ஃபர்மேஷன். ஓகேவா? சோ டேட்டான்றது எனிதிங் விச் இஸ் ஸ்டோர்ட். ஓகே, அந்த மாதிரி இப்போதைக்கு சிம்பிளா வச்சுக்கலாம். ஸோ இப்போ வந்து ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ் எடுத்துக்கிறோம். கவர்மெண்ட் ஆஃபீஸ்ல போனாங்கன்னா நிறைய ஃபைல்ஸ் இருக்கும். ஓகே, ஃபர்ஸ்ட் டாஸ்க் அவங்க என்ன பண்ணுவாங்க, ஃபைல்ஸ் எல்லாம் எடுத்து ஆர்கனைஸ் பண்ணி வைப்பாங்க. ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறது கவர்மெண்ட் ஆஃபீஸை பண்ணுவாங்க கண்டிப்பா இல்ல. ஒரு பியூன் இருப்பாரு, அந்த பியூன்ட்ட கொடுப்பாங்க. அந்த பியூன் வந்து என்ன பண்ணுவாரு, எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் அங்க அந்த இதுல வச்சு கரெக்டா ப்ராப்பரா அடுக்கி வைக்கிற வேலையெல்லாம் அவரோட வேலையா இருக்கும். எதுக்காக இது பண்றாங்க? ஆர்கனைஸ்டா இருக்கணும்ன்றதுக்காகவும் ஈஸி ரிட்ரைவலுக்காகவும். அப்புறம் எஃபிஷியன்ட் ஸ்பேஸ் மேனேஜ்மெண்ட், குப்பையாக கிடக்கிறதோட எஃபிஷியன்டா ஸ்பேஸ் மேனேஜ் ஆகும். சோ அவங்க என்ன டேட்டாவை எடுத்து வைக்கிறாங்க, டேட்டாவை எப்படி எடுத்து வைக்கிறாங்கன்னா ஃபைல்ஸ்ல எடுத்து வைக்கிறாங்க. ஒரு ஃபைல்லையும் ஒரு பேப்பர் இருக்கும். அந்த ஒரு பேப்பர்லயும் ஒரு 10 லைனோ 15 லைனோ இருக்கும். ஓகேவா? இது அப்படியே நம்மளோட கம்ப்யூட்டர் இண்டஸ்ட்ரிக்கு மேப் பண்ணி பார்ப்போம். அதாவது வந்து டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்ன்றது ஒரு சாஃப்ட்வேர் தட் ஹெல்ப்ஸ் டு ஆர்கனைஸ் அண்ட் ஈஸி ரிட்ரைவல். ஓகே, ஆர்கனைஸ் பண்றதுக்கும் ஈஸியா ரிட்ரைவ் பண்றதுக்கும் அது ஹெல்ப் பண்ணுது. அது இன்னொன்னு என்ன பண்ணுதுன்னா எஃபிஷியன்டா ஸ்பேஸ் மேனேஜ் பண்ணுது. இங்க வந்து டேபிள்ஸ் எல்லாம் வந்து இதை வந்து இண்டிவிஜுவல் பேப்பர் இருக்குல்ல, அது ஒரு பேப்பர் டேபிள்னு சொல்லுவோம். அந்த பேப்பர்ல இருக்க டேட்டாஸ் எல்லாம் வந்து ரெக்கார்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஒரு லைனையும். ஓகேவா? சோ இது வந்து 1-to-1 மேப்பிங் கிடையாது, லிட்டரலா கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக நான் சொல்றேன். சோ இந்த ஹோல் ஒரு அலமாரியில ஒரு ஷெல்ஃபை வந்து ஒரு டேட்டா பேஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? அந்த டேட்டா பேஸ் பிளஸ் அந்த பியூன் என்ன வேலை பாக்குறாரோ அதுவும் அந்த டேட்டா பேஸும் சேர்த்தது பேர் வந்து டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். ஓகேவா? இப்ப அந்த டெஃபினிஷனை வாசித்து பாருங்க. டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் இஸ் a software. Management system is a software that helps to organize so that you can retrieve easily the data. ஆர்கனைஸ் பண்ணி, அதாவது வந்து ஒரு பியூன் வந்து என்ன பண்றாரு, ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறாரு. எதுக்காக? ஈஸி டேட்டா ரிட்ரைவலுக்காக. ஸோ அவரையும் அந்த டேட்டா பேஸையும் சேர்ந்தது தான் வந்து டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். ஓகேவா? ஸோ இதான் சிம்பிள் அனாலஜி விச் வி கேன் சி. ஸோ பட் இப்போ டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்னா என்னன்னு பார்த்துட்டோம். ஓகேவா? இது கம்ப்யூட்டர் தெரிஞ்சவங்களுக்கு இப்போ அடுத்த கேள்வி வரும், ஏன் வந்து இந்த மாதிரி ஒரு டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் தான் வேணுமா? நான் சும்மா வந்து ஒரு நோட் பேட்ல ஸ்டோர் பண்ண முடியாதா, இல்ல ஒரு வேர்ட்ல ஸ்டோர் பண்ண முடியாதா, ஒரு எக்ஸல்ல ஸ்டோர் பண்ண முடியாதா, இப்படி ஸ்டோர் பண்ணி எடுத்துக்கலாம்ல. இதுக்கு எதுக்கு நான் தேவையில்லாம ஆரக்கிள்னு ஒன்னு படிக்கணும், சீக்வல் சர்வர்னு ஒன்னு படிக்கணும், இல்லாட்டினா MySQL ஏதாவது ஒன்னு படிக்கணும், எதுக்காக அதை தனியா படிக்கணும் அப்படின்ற ஒரு கேள்வி வரும். இப்ப நம்ம அந்த கேள்வி கொஞ்சம் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து இதுல வேணா ஸ்டோர் பண்ணலாம் நம்ம சொல்றோம். சோ இப்போ வந்து நீங்க என்ன பண்றீங்க, இங்க வந்து நம்ம ப்ரோக்ராம் மூலமா தான் ஆக்சஸ் பண்ண போறோம் சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியில ஃபுல்லா மேக்ஸிமம். ஓகேவா? சின்ன சின்ன விஷயங்களுக்கு மட்டும் தான் மேனுவலா ஆக்சஸ் பண்ணுவோம். மீதி எல்லாம் எல்லாமே சாஃப்ட்வேர்ல தான் இருக்கு. பேங்க்குக்கு போனா சாஃப்ட்வேர்ல தான் இருக்கு, ரயில்வே ரிசர்வேஷன் போனா சாஃப்ட்வேர்ல தான் இருக்கு. எல்லாமே சாஃப்ட்வேர்ல தான் ரிட்ரைவ் பண்ண போகுது டேட்டாவை. ஓகேவா? யாரும் போய் மேனுவலா ஓபன் பண்ணி பார்க்க போறது கிடையாது ஒரு ஃபைல. சோ அப்ப என்ன பண்ணும், இப்ப டிஃபரெண்ட் ஃபார்மேட் இருந்துச்சுல, ஒரு ஃபார்மேட்டுக்கும் வந்து நீங்க ப்ரோக்ராம் எழுதணும். ஃபர்ஸ்ட் நான் வந்து என்ன சொல்றேன், எக்ஸாம்பிளுக்கு நோட் பேட்ல ஒரு 10 டேட்டா வைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு ஒரு சில ஒரு ப்ரோக்ராம் எழுதுறேன். கொஞ்ச நாள் கழிச்சு அது பிடிக்கலன்னு சொல்லிட்டு வேர்டுக்கு மாறுறேன். சோ அப்ப என்ன பண்ணும், இதுக்கு தனியா ப்ரோக்ராம் எழுதணும். இது எப்படி எடுக்கிறது, எப்படி ஸ்டோர் பண்றதுன்னு. வேண்டாம், எக்ஸல் போனா என்ன நல்லா இருக்குன்னு எக்ஸல் போனா அதுக்கு தனியா ப்ரோக்ராம் எழுதணும். எக்ஸல்ல ஆக்சஸ் பண்றதுக்கே நான் சொல்றேன். ஓகே, ஃபைல் ரீட் எல்லாம் யூஸ் பண்ணுவோம்ல சி ப்ரோக்ராம்ல, அந்த மாதிரி இதுல டிஃபரெண்ட் டைப் ஆஃப் ரீட்ஸ், ஃபைல் எப்படி ரீட் பண்றது என்ன இதுன்ற பிரச்சனைகள்லாம் இருக்கு. ஓகேவா? சோ அது ஒரு பிரச்சனை. ரெண்டாவது பிரச்சனை ஸ்பீட் ஆஃப் ரிட்ரைவல் வென் டேட்டா க்ரோஸ். இப்போ ஒரு 10 ரெக்கார்ட் இருக்க வரைக்கும் நீங்க இது பண்ணலாம். 100 ரெக்கார்ட் இருக்க போது நல்லா உங்க ப்ரோக்ராம் எஃபிஷியன்டா இருக்கும். ஒரு 500 ரெக்கார்ட் இருந்தா, ஒரு 1 லட்சம் ரெக்கார்ட் இருந்தா, ஒரு 10 லட்சம் ரெக்கார்ட் இருந்தா உங்களோடது எப்படி இருக்கும்? 10 லட்சம் ரெக்கார்ட் இருக்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு சாம்பிள் சொல்லணும்னா, நீங்க ஏதாவது வீட்டுல ஏதாவது மூவி ஃபைல் வச்சிருப்பீங்களா, MPEG ஃபைல், ஏதாவது ஒரு ஃபைல், ஒரு 700 MB ஃபைல், அதை ரைட் கிளிக் பண்ணி ஓபன் வித் நோட் பேட் கொடுத்து பாருங்க. அது எவ்வளவு வேகமா லோட் ஆகுதோ அவ்வளவு வேகமா உங்க ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் ஆகும்.
ஓகே, அதான் வந்து ஸ்பீடு வந்து நீங்க ரிலேட் பண்ணி பாத்துக்கலாம் எவ்வளவு ஸ்பீடா ரிட்ரைவ் பண்ண முடியும்ன்றது. அப்புறம் வந்து இன்னொரு பிரச்சனை ஸ்பீட் ஆஃப் இன்சர்ஷன். அதாவது இன்சர்ஷன் மிடில் இப்ப 10 ரெக்கார்டு வச்சிருக்கேன், அதுல 5வது ரெக்கார்டை நான் இன்சர்ட் பண்ணணும். அது எவ்வளவு கஷ்டமான வேலை. 5 எல்லாம் கீழே மூவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வைக்கணும். ஓகே, அது மாதிரி மாடிஃபிகேஷன், ஏதாவது ஒரு ரெக்கார்டை மாடிஃபை பண்ணணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும். சோ இந்த மாதிரி பிரச்சனையான விஷயங்கள்லாம் நிறைய இருக்கு. அதாவது ப்ரோக்ராம் பண்ணிடலாம், பண்ண முடியாதுன்னு இல்ல, பட் நமக்கு கஷ்டங்கள் ஜாஸ்தியா இருக்கும் ஒரு தடவையும். ஓகேவா, எஃபிஷியன்டாவும் இருக்காது. சோ இந்த ப்ராப்ளத்தெல்லாம் சால்வ் பண்றதுக்கு என்ன பண்ணாங்க, வழக்கம் போல ஒரு செட் ஆஃப் பீப்புள் வந்து அவங்க தனியா சாஃப்ட்வேர் எழுதினாங்க. அவங்களோட கோர் ஃபோக்கஸே வந்து எப்படி இது ரிட்ரைவ் பண்ணலாம், எப்படி இன்சர்ட் பண்ணலாம், எப்படி ஸ்டோர் பண்ணலாம் அப்படின்றதுதான். சோ அப்படி அவங்களோட என்னது அவுட்புட்டா வந்ததுதான் வந்து ஒரு டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்ன்றது. இப்ப எப்படி நம்ம சிஸ்டத்துல ஹார்ட்வேர் இருக்கு, ஓஎஸ் வந்து ஏதோ ஒரு கம்பெனி எழுதி கொடுக்குதுல, ஏன் நம்மளால டைரக்டா ஹார்ட்வேருக்கு ப்ரோக்ராம் எழுத முடியாதா? எல்லாருக்கும் அந்த எழுதலாம், ஒன்னும் பிரச்சனை இல்ல. பட் எந்த அளவுக்கு எஃபிஷியன்டா இருக்கும்ன்றதான் பிரச்சனை. கேள்வி அதுதான். ஓகேவா? சோ அதே மாதிரிதான் நீங்க ஃபைல்ல ஸ்டோர் பண்ணலாம், தப்பே கிடையாது. பட் எஃபிஷியன்டா இருக்குமா இருக்காதா அப்படின்றத பொறுத்தா முடிவு பண்ணணும். இப்ப நான் வந்து என்ன சொல்ல, மொத்தமே என்னோட டேட்டா வந்து 100 இதுக்கு மேல போகாதுன்றதுன்னு வச்சுங்களேன், 100 ரெக்கார்டு தான் எப்பவுமே இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு சினாரியோ இருக்குன்னா தயவு செஞ்சு டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் போயிடாதீங்க. தேவையில்லாத வேலை, இது எக்ஸ்ட்ரா ஓவர் ஹெட். அப்ப நீங்க ஃபைல்ல ஸ்டோர் பண்ணி எடுக்கலாம். இப்ப நான் பெரிய அப்ளிகேஷன் எழுதுறேன், ஒரு பேங்கிங் அப்ளிகேஷன் எழுதுறேன்னா அப்ப போய் நோட் பேட்ல வச்சிட்டு இருக்கேன்னு சொல்லக்கூடாது, அது வந்து முட்டாள்தனம். சோ அந்த மாதிரிதான். ஓகே, சோ அது அந்த காம்ப்ரமைஸ் நீங்க தான் யோசிச்சு பண்ணணும். சோ அதுக்கு தான் இந்த பேசிக் அப்படின்றத புரிஞ்சுக்கணும். சரி, இப்ப ஜார்கன்ஸ் என்னன்னு பார்ப்போம். இப்ப டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் போயிட்டோம். ஓகேவா, அதுல என்னென்ன ஜார்கன் இருக்கும் அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் ஜார்கன் வந்து ரெக்கார்ட் இல்லன்னா ரோ இல்லன்னா டியூபிள்னு சொல்லுவாங்க. இது வந்து இதுலன்னு கிடையாது, நார்மலா நம்ம இங்கிலீஷ்ல யூஸ் பண்ணுவோம். ஒரு ரெக்கார்டு, ஒரு ரோ, ஒரு டியூபிள் அப்படின்றது. டியூபிள்ன்றது மேக்ஸ்ல யூஸ் பண்ணுவாங்க, ரோன்றது மேக்ஸ்ல யூஸ் பண்ணுவாங்க, ரெக்கார்டுன்றது இங்கிலீஷ்ல யூஸ் பண்ற வேர்டு. அதாவது ஒரு செட் ஆஃப் டேட்டாவை சொல்றதுக்கு பேரு அதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அதுல ஒரே ஒரு ஃபீல்டு, ஒரே ஒரு ஐட்டத்தை மட்டும் எடுத்து சொன்னோம்னா அது பேர் ஃபீல்டு. இப்ப சஞ்சுன்றது நேம், அது ஒரு ஃபீல்டு. 7ன்றது ஏஜ், அது ஒரு ஃபீல்டு. செக்ஸ் மேல்ன்றது ஒரு ஃபீல்டு. ஓகேவா, சோ இந்த மாதிரி ஒரு ஃபீல்ட்ஸா இருக்கு. இதை மொத்தமா சேர்த்து என்ன சொல்றோம், டேபிள்னு சொல்றோம். ஓகேவா, இதெல்லாம் எங்கன்னா டேட்டாபேஸ் டிபிஎம்எஸ்ல டேட்டாபேஸ்ல சொல்றதுக்கு உள்ள டேர்ம்ஸ், நோட் பேட்ல இல்ல, டேட்டாபேஸ்ல சொல்ற டேர்ம்ஸ். ஓகேவா, இதுக்குரிய ஸ்ட்ரக்சர் இருக்குல்ல, இதுல எத்தனை காலம் இருக்கு, எத்தனை ஃபீல்டு இருக்கு, அதுக்கு என்னென்ன டேட்டா டைப் அப்படின்னு சொல்றோம்ல, அந்த ஸ்ட்ரக்சர் இல்லாட்டினா அந்த லே அவுட் சொல்றது பேர் ஸ்கீமான்றது. டேபிள் ஸ்கீமான்னு சொல்லுவாங்க, இல்லாட்டினா டேட்டாபேஸ் ஸ்கீமான்னு சொல்லுவாங்க. டேபிள் ஸ்கீமானா ஒரே ஒரு டேபிள மட்டும் சொல்றது. டேட்டாபேஸ் ஸ்கீமானா ஒரு 15 டேபிள் இருக்குன்னு வச்சுங்களேன், எல்லாத்தையும் படம் போட்டு அதுக்குள்ளே ரிலேஷன்ஷிப் எல்லாம் என்னன்னு காட்டுறதா வந்து டேட்டாபேஸ் ஸ்கீமா. ஓகே, சோ ஜார்கன்ஸ் இன்னும் கொஞ்சம் இருக்கு. சோ இப்போ வந்து நம்ம மேனுவலா இப்படி ஸ்டோர் பண்றோம். என்ன சொல்ல, ஒரு கிளாஸ் ரூம் அட்டெண்டன்ஸ் யூஸ் பண்றோம்னு வச்சுங்களேன், உங்க ஸ்டாஃப் வந்து அட்டெண்டன்ஸ் எடுக்கும்போது என்ன சொல்லுவாங்க, ஒரு பேர் சொல்லி கூப்பிடுவாங்க உன்னை யூனிக்கா அட்ரஸ் பண்றதுக்கு. அருண் அப்படின்னா எஸ் சார் அப்படி சொல்லுவோம், இல்ல பிரசன்ட் மேடம் அப்படி சொல்லுவோம். ஓகேவா, அந்த யூனிக்கா ஐடென்டிஃபை பண்ண யூஸ் பண்றது பேர் தான் வந்து பிரைமரி கீ அப்படின்னு சொல்றாங்க. இந்த பிரைமரி கீ எப்படி இருக்கணும், இப்போ ஒரு கிளாஸ்ல இருக்காங்க, 2 மகேஷ் இருக்காங்கன்னு வச்சுங்களேன், மகேஷ் அப்படின்னா 2 பேரும் கை தூக்குவாங்க. அப்ப என்ன சொல்லுவாங்க, இந்த இது டி மகேஷ் ஜே மகேஷ்னு சொல்லுவாங்க. சோ அது எப்படி இருக்குன்னா யூனிக்கா இருக்கணும். ஓகேவா, அது மாதிரி பேரே இல்லாம இருந்துடக்கூடாது, நாட் நல்லாவும் இருக்கக்கூடாது. நல் நான்சென்ஸ் எம்டி. பேர் இல்லாம ஒருத்தர் தான் அவனை எப்படி அட்டெண்டன்ஸ் கூப்பிடுறது, முடியாதுல்ல. ஓகே, சோ இது ரெண்டும் வந்து அதோட மொதல் கன்ஸ்ட்ரெயின். பிரைமரி கீயா இருக்கணும், பிரைமரி கீன்றது யூனிக்கா இருக்கணும், நாட் நல்லா இருக்கக்கூடாது. ஓகே, இது எதுக்கு பிரைமரிக்கு யூஸ் ஆகுது, ஒரு ரெக்கார்டை வந்து அக்சஸ் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு. சோ இதே மாதிரி இப்ப 2 டேபிள் இருக்குன்னு வச்சுங்களேன், இது 2 தனித்தனி டேபிள். ஒன்ல வந்து என்னோட மார்க்ஸ் எல்லாம் இருக்கு, இன்னொன்னுல வந்து என்னோட ஸ்கூல் டீடைல்ஸ் இருக்கு. ஓகேவா, இது ரெண்டுக்கு எப்படி நான் ரிலேட் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா, என் பேரை வச்சு ரிலேட் பண்ணலாம். மணி இந்த ஸ்கூல்ல படிச்சா இவ்வளவு மார்க் எடுத்தான் அப்படின்னு. சோ அந்த மாதிரி ரிலேட் பண்றதுக்கு பேர் வந்து என்ன யூஸ் பண்றது, அந்த அங்க இருக்க பிரைமரி கீ இங்க யூஸ் பண்ணணும்னு வச்சுங்களேன், அது பேர் ஃபாரின் கீன்னு சொல்லுவாங்க, அதாவது வெளிநாட்டு கீ. ஓகே, அந்த டேபிளுக்கு சொந்தக்காரன் கீ, அதை வந்து நம்ம எடுத்து யூஸ் பண்றோம். இதுல என்ன ஒரே கன்ஸ்ட்ரெயின்ட், ஏதாவது ஒண்ணு வந்து மாஸ்டர் டேபிள்னு சொல்லணும். அந்த மாஸ்டர் டேபிள்ல வந்து இந்த கீ டெலீட் ஆயிடுச்சு, அப்ப அந்த மணி இப்ப 2 டேபிள் இருக்குன்னு வச்சுங்களேன், இப்ப மாஸ்டர் டேபிள் வந்து இந்த கீழே இருக்க டேபிள் தான் வச்சுங்களேன், அதுல வந்து மணியை பத்தின டீடைல்ஸ் எல்லாம் எடுத்துட்டேன்னா அவனை பத்தி மார்க், அவனை பத்தி ஏஜ் எல்லாம் தேவையில்லாத ஒரு விஷயமா இருக்கும் ஒரு ஸ்கூல்ல. ஓகே, இதுல டெலீட் ஆனா அதுலயும் டெலீட் ஆகணும் அப்படின்றது கன்ஸ்ட்ரெயின்ட். லாஜிக்கலாவும் இது ஓகே, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஓகேவா இருக்கும் அது.
சரி, இப்ப இது எல்லாம் பார்த்தாச்சு. இப்ப பேக் டு ஹிஸ்டரி, தியரி போவோம். Why we need a database? இது நீங்களே ரீட் அவுட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. சேல்ஸ் ரெக்கார்ட்ஸை வச்சுக்கிறதுக்கு, டெவலப்பர் ரிப்போர்ட்ஸ் பெர்ஃபார்ம். முன்னாடி டேட்டாபேஸ் அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் எதுக்கு இருந்துச்சு? ஃபர்ஸ்ட் வந்தது நான் வந்து பெரிய பெரிய விஷயத்துக்கு மட்டும் யூஸ் பண்ணேன். ஏர்லைன் ரிசர்வேஷன் சிஸ்டம், பேங்க், கார்பரேட் ரெக்கார்ட்ஸ், இதுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணாங்க. இப்போ அப்படி இல்லை. கிளைண்ட் சர்வர் ஆர்கிடெக்சர் வந்ததுல இருந்து மல்டிமீடியா, அதாவது சினிமா ரிலேட்டட் விஷயங்களை ஸ்டோர் பண்றதுக்கு, அது மாதிரி மல்டிபிள் டேட்டா அப்ளிகேஷன், டேட்டா வேர் ஹவுசிங்க்கு யூஸ் பண்றாங்க. எல்லா இடத்துலயும் வந்து டேட்டா பேஸ் இருக்கு. ஓகே, டேட்டா பேஸ் இல்லாத எதுவும் இல்லை. சின்ன கம்பெனில ஆரம்பிச்சு பெரிய கம்பெனி வரைக்கும் எல்லாரும் டேட்டா பேஸ் வச்சிருக்காங்க. டேட்டா பேஸ் சாய்ஸ் என்னென்ன இருக்கு? DB2, Oracle, மைக்ரோசாஃப்ட் SQL சர்வர், 11G எல்லாம் போயிடுச்சு, 10G ஓல்டு, MySQL, இந்த மாதிரி நிறைய சாஃப்ட்வேர்ஸ் இருக்கு. இன்னும் நிறைய இருக்கு. உங்களுக்கு எது வேணுமோ சூஸ் பண்ணிக்கலாம் நீங்க. ஓகே, டைப்ஸ், இதுல 2 டைப் ஆஃப் டேட்டா பேஸ் இருக்கு. ரிலேஷனல், நான் ரிலேஷனல். ஃபுல் கதையெல்லாம் படிக்காதீங்க. ரிலேஷனல்னா வந்து என்னன்னா வந்து இந்த ஆரக்கிள், எந்த DBMS, மாடர்ன் DBMS எல்லாமே ரிலேஷனல், ஆல்மோஸ்ட் எல்லாம். நான் ரிலேஷனல் நம்ம ஸ்ப்ரெட்ஷீட், எக்ஸல் வச்சிருந்தோம்ல, அது வந்து நான் ரிலேஷனல். ஒரு டேபிள்ல இருந்து அடுத்த டேபிளுக்கு வந்து நம்மளாதான் ரிலேஷன்ஷிப் பார்த்து புரிஞ்சுக்கணும். அதுவே ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு எடுத்து கொடுக்காது. ஓகேவா?